என்னை சந்தோஷமாக வச்சிருந்த அந்த தம்பதியினருக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த நாள் நல்ல பொழுதாக அமைஞ்சு இனியே நான் நல்லா சந்தோஷமாக இருப்பேன். நல்ல நல்ல வீடியோக்கள் வரும். சாமினியும் உணர்ந்து கொள்ளவா. சோறு எல்லாம் சமைச்சாச்சு. இது சோறு புத்தரிசி ஒரு பானை நிறைய சமைச்சு வச்சுக்கிறாங்க. இது பருப்பு வெள்ளக்கறி நிற்கிது வரவாய் நிற்கிது. இது ரஜ்ஜி ரஜ்ஜியும் கண்ட கொஞ்சம் குழம்பு தான் சாப்பிடுவோம். புளி இல்லைன்றாலும் சம்பளம் அடித்து போட்டு புளி இல்லைன்றாலும் அதை விட்டு சாப்பிடுவோம். அடுத்த வீட்டுக்கு போக மாட்டோம். அப்படி ஒரு வழக்கத்தை அந்த இடம் கொடுத்து விடாது. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். உப்பு இல்லாட்டிலும் சாப்பிடுவோம். அப்படி நம்ம போகிற இல்லை தான் இல்லை வீட்டு திட்டம் தாரான்னு சொன்னாங்க. அது என்னன்னு சொன்னா அந்த 10 லட்சம் ரூபா திட்டம் என்ன கூப்பிட்டு கதைச்சு அது மண் வாங்கவே காணுமோ தெரியும். அனைவருக்கும் வணக்கம். நான் அம்மா. நான் சமைக்க போறோம். என்ன சமையல்? என்ன எல்லாம் கணக்கு சமைக்க போறோம். என்ன நேரம் இப்ப சமைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. சமைக்க போறேன்டா காலமையோ மதியமோ? மத்தியானம் 12 மணியா? 12 மணி வரும். நர்சரி முடிஞ்சுதானே? நர்சரி முடிஞ்சு 12 மணி. இப்போ நான் சமைக்கிற சமையலை நீங்கள் பாருங்க. ரஜ்ஜி ரஜ்ஜி அறுத்து வச்சுக்கிடாது. மற்றது வெங்காயம் மிளகாய் குடும்பம் 2 பேரும் சேர்ந்து நிற்கிறோம். பேசிக்க கருவேப்பிலை. இது ரஜ்ஜி பேக்கெட். இது ரஜ்ஜி பேக்கெட் இந்த கிடைக்கல வேண்டினாங்க. மற்றது உள்ளி அடிச்சு வச்சுக்கிறாங்க. சத்தமாக கதைக்க சொல்றாங்க. எனக்கு சத்தமாக கதைக்க அடுத்து கதைச்சா வரும். இப்ப நீங்கள் ஒவ்வொரு சொல்லா சொல்றீங்கல்ல உள்ளி அதை கொஞ்சம் அப்படியே எல்லாம் சேர்த்து சொல்லேங்க. அப்ப அப்படி வரும். உள்ளி கருவேப்பிலை வெங்காயம் அப்படி படிப்பு அதுதான் சொல்றது. புள்ளிகளும் தாமாருக்கு படிப்பிக்கிறது. சிரிச்சு கொண்டு வைக்கணும் படிப்பேன். அப்படித்தான் நான் கேட்குறேன். உண்மை. மற்ற இது வெள்ளைக்கறி முருக்கங்க குழம்பு முருக்கங்க குழம்பு அப்பாவுக்கு. மற்றது பருப்பு நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் மடுப்போம் அப்பாவுக்கு. பாலுகள் எல்லாம் முடிஞ்சு வச்சுக்கிறாங்க. எல்லாம் ரெடி. இன்றைக்கு ஏன் உள்ள சமையல்ண்டா உனக்கு தெரியுமோ? மீன் இல்லாதாடி மீன் இல்ல மற்ற இதையும் காட்டு. இது கீட்டம். அப்ப அதையும் காட்டணும். ஏன் இவ்வளவு சமையல்ண்டா எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. என்ன சொல்லுங்க அப்போ? தெரிஞ்சாதானே சொல்றேன். உனக்கு தெரியாது. நான் சொல்லட்டும். நான் ஒரு ஆடு வண்டி இருக்கிறேன். ஆட்டு காசங்காலி ஒன்றும் கேட்க மாட்டேன் சொல்ல மாட்டேன். அங்க காடு பழம் கழிச்சியா பழங்கஞ்சி இஞ்சாலாம் பரவாயில்ல. அங்கே வெளிச்சம் தெரியாது. பழங்கஞ்சில இது கொண்டு போடாங்க. சரி போங்க ஐயா. எனக்கு ஒரு வெளிநாட்டில் உள்ள ஒரு தம்பாதினா 2 பேரும் நல்லா சிரிச்சு கதைக்கிறான். நல்லா அன்பா பேசினான். தரங்காவோட கதைச்சு கொண்டே இருக்கிறான். இருந்துட்டு உடனே அவங்களுக்கு காசு அனுப்பி நம்பரை அனுப்புங்க காசு அனுப்புறோன்னு சொல்லிட்டு தரங்கா நம்பரை அனுப்பி விட்டாரு. உடனே காசு அனுப்பிக்கலாம். உடனே ஒரு தாரதை நாங்கள் நல்ல தேவை செய்ய வேணும். சும்மா தேவை இல்லாத வேலையும் செய்யக்கூடாது. அதுக்கு பெரிய நன்றி என்னன்னு சொன்னால் நான் சுற்றியான கவலைப்பட்டு கொண்டு இருந்தேன்னா என் ஆடு செத்து போச்சு. நான் உடனடியாக ஆடு வண்டி போனேன். அதுக்கு அது பெரிய ஆசீர்வாதம். அது தம்பதியினருக்கு என்ன சொல்லுவாங்க? எங்களை நம்பி ஒரு காசை கஷ்டப்பட்டாங்க நாங்கள் வீணாக்கக்கூடாது. அப்போ அந்த காசுல தான் இன்றைக்கு நான் ரஜ்ஜியை வாங்கிட்டு இந்தியா ரஜ்ஜி தரங்காடு கொடுத்த காசுல நான் ஆடு விடக்கூடாதோ. அப்ப எல்லாருக்குமா தான் தந்தவன். அப்ப சந்தோஷமான ஒரு விஷயம் எனக்கு என்ன சந்தோஷமான விஷயம்டா ஆடு செத்துதல்லோ. இப்ப உண்மையோட விசாரிச்சு கொண்டு தெரிஞ்சேன்னா நான் அவ்வளவுக்கு எனக்கு காசு இல்லை. இப்ப சரியான 1 லட்சத்துக்கிட்ட. அப்ப என்ன செய்யணும்னு சொல்லி கொண்டு தக்க நேரம் பார்த்து அந்த தம்பதியில நேசித்து தரங்காவோட கதைச்சு இந்த பணத்தை அனுப்பி உடனடியாக போய் நான் ஆட்டை கொண்டு கட்டிட்டு நல்ல சந்தோஷமாக ஆட்டை இருக்கா போட்டோ எடுத்து போட்டு விடுங்க. அவ சந்தோஷப்படுவீங்க. அவ சந்தோஷப்படுவீங்க. ஆனா அவ சீனி தின்னக்கூடாது. அப்போ வாழ்வாதாரம் தானே எங்கள்ட வாழ்வாதாரம். அவ செய்தது உண்மை. அவ எதுவுமே அவைக்கு தரகாக்க சொல்லியா ஆடு பண்ணுங்க அதை செய்யுமோன்னு சொல்லலையா. கொடுத்தத நான் யோசிச்சு பார்த்தேன். அவ எங்களுக்கு தெரியும் நம்ம என்ன அவையும் என்ன சும்மா இருக்க வருது. அவையும் கஷ்டப்படுற காசு தானே. அப்ப அதை நாங்கள் ஒரு நல்ல வழிப்படுத்துவோம். என்னுடைய இந்த பெரிய சுமையான சுமையை நான் சுமந்து ஓட்டிருந்தேன். நான் தூக்கி கொடுத்துட்டு அதை நிவர்த்தி செய்த அந்த தம்பதியினருக்கு மீண்டும் நான் நன்றி சொல்றேன்.
நன்றி என்று சொன்னா மட்டும் போதாது உண்மையா அது எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஆனா வேண்டி நாடும் அவை எனக்கு ஒரு அண்ணா அண்ணி மாதிரி என்று தான் சொல்லுவேன். ரெண்டு வயசு கூடன்னு சொன்னவை அந்த தாரகாக்கு. ஆனா அவன் குரல்கள் அது அவைய கொஞ்சம் கதைச்சு இதாண்டி நீங்கள் அப்படி பழக்கம் இல்லையில போன் கதைச்சு எல்லாம் பழக்கம் இல்லை. நல்ல இளமாக்கள் மாதிரி கதைக்கிறேன் நேரம் நான் பார்க்க. சில பேர் குரல் அப்படி இருக்கு. ரெண்டு பேரும் நல்ல முசுப்பாத்தி பண்ணி நல்ல மாதிரி கதைக்கிறேன். இல்லை அவன் குரல்லே நல்ல இனிமே இருக்கு. அது வயசான ஆக்கள்லாம் என்ன அப்போ தாரகாக்கு சொன்னவையா உங்களுடைய அம்மாவுக்கு பார்க்க உங்களுக்கு வயசு கூடன்னு சொன்னவையா. ஆனா குரலை நான் என்னோட கதைச்சவா கொஞ்சம் அவர் கதைக்கிறதும் கேட்கு. ரெண்டு பேரும் ஒன்றா இருந்துதான் கதைக்கலாம். ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்து கதைக்கலாம். அப்போ அவற்ற குரலும் கேட்குது. அவற்ற குரலையும் பார்க்க நல்ல உள்ளம் பொடியங்கள் மேலே தான் கிடக்கு. ஆனா அவையும் நான் என்னன்னு சொல்றேன்னு எனக்கு தெரியாம கிடக்குறேன். அவதான் நான் சொல்லியிருக்கேன் தங்களுக்கு வயது கூடாண்டபடியா அண்ணா அக்கா அண்ணின்றது தெரியாது. அப்படித்தான் அது அவர்கிட்ட குரலை கேட்க எனக்கு ஒரு அண்ணா இருந்தவர். அந்த அண்ணா மாதிரி கிடந்தது எனக்கு அவர் சொன்னதுக்கு பிறகு. அவர் இப்ப இல்லை. அப்போ அப்படி ஒவ்வொரு இதுகளும் சந்தோஷமான விஷயம். இப்போ யாருக்கு நான் கொடுக்க தரம் பார்த்து கொடுத்து அவர் தாராத வேண்டி நாங்கள் நல்லதை செய்ய அவைக்கும் ஒரு ஆசீர்வாதம். அவைக்கும் மனம் சந்தோஷப்படும். இப்போ ஆடம்பரமா செலவழிக்கிறத விட இப்படி செய்தா மனம் சந்தோஷப்படும். ஆனால் இன்றைக்கு மட்டும்தான் சாமி அந்த காசுல சாப்பாடுன்றது மனுஷனுக்கு கட்ட தேவையான இதுக்கிட்ட நான் என்ன ஒரு விஷயமும் செய்தேன். இது உண்மை, இது பொய்யல் இல்லை. அவை எனக்கு தந்த அந்த காசுல அவைக்கு அது ஒரே இடத்துல நாங்கள் அதை உரிமைக்க நாங்கள் எடுக்கக்கூடாது. 10 ரூபா தந்திரம் 5 ரூபா தந்திரம் அதுல 1 ரூபாண்டாலும் எடுத்து எங்களை போல அவங்களுக்கு அந்த வயசு போற நேரத்துல எதுக்கு நாங்கள் அவைக்கும் கொடுக்குற இந்த வளமையான ஒரு நிகழ்வு. அதே போல இதுலயும் ஒரு சிறு தொகை எடுத்து நாங்கள் அம்மா கொடுக்கலாம். அது உண்மையான கதை. எனக்கு அது விருப்பமான விஷயம். அதை நீங்க முந்தில இருந்தே கொடுக்குறீங்க. எனக்கு என்னென்றாலும் நான் ஆட்டை வித்தானே கோழியை வித்தானே அந்த புடியா நாட்களுக்கு எங்களை போல இருக்கிற ஆட்களுக்கு அதை கொடுக்குறது வழக்கம். அது என்ற வளமையான நிகழ்வு. இவைக்கு குடும்பம் ஒரே சத்தம். அதான் இந்த வீடியோ எடுக்கலாண்டதார அங்க போய் அங்க காத்தா போச்சு. அங்க இந்த கதையும் சொல்லணும். அப்ப காத்தாண்டு சொல்லி எங்களுக்கு வீடியோ எடுக்கணும் இல்லைன்னு கதை உடனே ராத்திரிக்கு ஒரு புள்ளி எடுத்து அரவடை கதை வருது. தாரகா எக்கௌண்ட் நம்பர் இருக்குங்க காசு போடுறோம். நான் அதுக்கு வடிவாயில் அம்மாட்டியல் வண்டி எல்லாம் தெரிஞ்சு அது கொஞ்சம் மொழியாக கிடக்க ஒரு காதுக்கப்படுத்துக்கொண்டு அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை வேண்டி நாங்கள் தேவை இல்லாமல் செய்யக்கூடாது. எங்களால முடிஞ்ச அளவு கொண்டு போட்டிருக்கோம். என்ன உங்கள்கிட்ட பொருட்கள் கிடக்காது அடைக்கிறது காத்து குறைஞ்சுதா நாங்கள் என்ன உங்கள்கிட்ட அந்த பழைய பொருட்கள் கிடக்குது. அதை சும்மா தற்காலிக ஓடுதானே அதுக்கு வேண்டிய ஒன்று நாங்கள் அந்நியமாக இருக்க கூட கூடாது. அப்ப அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். கேட்டது குஞ்சு எங்களுக்கு பார்க்கிறவாவா பார்த்து போட்டு அதை நாங்கள் காத்து விடாதான் கூட பார்க்க நீட் இல்லாம கிடந்திருக்கு போறாடா. அவ ரெண்டு அடைப்பு இல்லாம கிடக்கு. நீங்கள் படிவா அடையுங்கோ இப்போ நம்பரை போட்டு விடுங்கன்னு கேட்டா. தாரகா சொல்லிச்சு அம்மா அப்படி கேட்குறா என்ன செய்யறேன் நான் யோசிச்சு சொல்றேன். நீ இப்ப அந்த பிள்ளை கொண்டு சொல்லாலும் யோசிச்சு சொல்றேன். நான் வீடியோ வாயிலாவும் சொல்றேன். அந்த பிள்ளை நேரடியாக தாரகாம போட்டு விடுவான். இந்த கேட்டதுக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. நான் தேவை ஏற்படுற நேரம் முக்கியமான தேவை ஏற்படுற நேரம் அந்த பிள்ளைகிட்ட நான் கேட்பேன். குறை நினைக்காதீங்க தாரகாங்களோட கதைப்பான். அப்ப அப்படி கொத்த விஷயம். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கண்டாப்புல அங்க மேசர் எழுதி போட்டு உங்களுக்கு காசு எங்களுக்கு தெரியும். வடிவா அங்கண்டி அக்கலம் அங்கே நிற்கணும் வருது 2 பேரும் தொடர்பு மிதிக்கணும். வந்துக்கிட்டு போய்க்க வந்து 10,000 ரூபா காசு 6,000 பழமையாதிகள் இப்ப வந்துதான் வந்தபடியும் வரையில இப்ப கிட்டத்துல வந்துதான் அந்த 10,000 தரபடிய அது உண்மையான சொந்தம். அது அவர் அண்ணன் படியும் பாவம் நல்ல விட அது போட்டு கூட அது போட்டுக்கும். அப்ப இப்ப எல்லாருக்கும் நன்றி சொல்லியாச்சு. பெரிய பெரிய நன்றி. இன்றைக்கு நான் நல்ல சந்தோஷமா இருக்கேன். ஆட்டை பார்த்து ஆசைப்படணும். நிறைய ஆசைப்படணும். தாரகாவது காலம்தான் போய் ஆளை கொண்டு வந்தா அதான் நான் நர்சரியால வரத்தான் நாடகத்துக்கு காட்டியோ விட்டு நான் இது வரைக்கும் நெட்டி கொண்டு இல்ல அதான் இது கத்தையிலே கொண்டு வந்ததுக்கு அங்க புல்லுட்டானே சாப்பாடுகள் காணாம இருக்கு. புறம் தரையில கட்டைதான் கட்டுதான் புல்லுல கட்டில புது இடத்துக்கு சில நேரம் கத்தப்பா அதுதான் நானும் பயந்தேன். அது கத்து சூப்பி நல்ல கருத்த புள்ளிகள் எல்லாம் போட்டு அந்த மாதிரி வடிவம் இதோட அந்த அந்த ஆடு தந்த பிள்ளைக்கும் ஒரு பெரிய நன்றிக்கு நான் சொல்லுவோம். என்னன்னு சொன்னா பக்கத்திலே அந்த சில பேர் டக்குன்னு பக்கத்துல வளர்க்குற கொடுக்க மாட்டேன். அப்புறம் அந்த பிள்ளையோட ஜெயம் பிள்ளை இந்த சூழ்நிலை கொடுக்குறாங்க சரியான கவலையில இருக்கிற கட்டி போட்டு வளர்க்குறோன்னா அவட்டோட தான் வேறுக்கும் கூட நான் அவட்டோட இல்லைடா நான் வந்து ஆடுதான் ஓலம்ப கொட்டி கொட்டி கத்துறேன். அது என்ன நான் இடையே கவலைப்பட்டு கொண்டு போயிடலாம். அது மனசு கொண்டு தெரிஞ்சு வளர்க்குறது சொல்றது இப்படி போட்டுறதுன்னு சொல்லி போட்டு அதுவும் அந்த அந்த ஆட்டுன்ற விலை பொறுமதி வேறு
அந்த இடத்துக்கு அந்த பிள்ளை எனக்கு தெரியல குறைச்சி தான் தந்தது பாவத்தை பார்த்துட்டு அதுக்கும் பெரிய ஒரு நன்றி எல்லாருக்கும் நன்றி சொல்லியாச்சு. நான் ஒவ்வொரு கட்டம் கட்டமா எனக்கு இப்படி செய்ய அவை விரும்பாயிரம் பேர் சொல்ல வேண்டாம் அவையே விரும்பேன். தங்கண்ட பேர் சொல்லக்கூடாது தங்கண்ட ஊர் சொல்லக்கூடாது எங்களோட இணைஞ்சு கொள்றாங்களோ அதுதான் செய்யணும் உங்களுக்கும் அதுதான் விருப்பம். ஆனா அவையும் அப்படித்தான் செய்யணும் அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். நாங்களும் எல்லாம் இப்ப நான் தானே எனக்கு யாரும் தரையிக்க உண்மையான விஷயம் இது. என்ன போல ஒரு ஆக்களுக்கு ஒரு கொஞ்சத்தை கொடுக்க நான் என்ன பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னா நல்ல மரணம் உண்மையா அதைத்தான் நான் நினைக்கிறது. எனக்கு இருந்தாம நல்ல மரணத்தை இறைவன் தருவோம். நான் செய்கிற இந்த புண்ணியமான சேவை தான் நான் நினைக்கிறேன். அதைத்தான் என்ன போல ஆக்கள் வச்சு செய்யணும் அதுதான் நான் நினைக்கிறேன். அண்டையில பிடிச்சி நினைக்க வரைக்கும் அதுதான் நினைக்கிறேன். வேற இந்த பணம் தான் பொண்டா பொருளான்னு கேட்கறது நாங்கள் உழைக்கிறாங்க கேட்கக்கூடாது. நாங்கள் முயற்சி பண்ணுவோம். கணக்க கதைச்சு போட்டு சந்தோஷம் உண்மையா சந்தோஷத்துல கணக்க கதைச்சு போட்டோம். இந்த கதை புதாள் இல்லையாப்பா புதாள் எடுக்குது அந்த நீங்கள் பாப்பீங்க அந்த பேரும் அப்ப அது போட்டு இப்ப சமைப்பமே பருப்பு தூக்கி மேல வச்சுட்டு பருப்பு வைக்கணும். இந்த வெங்காயம் போட்டு வைக்கணும். வெங்காயம் அவிச்சு காய்ச்சலாம் அவிச்சு கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம். கொஞ்சம் மூன்று வரைக்கும் வட்டி வச்சேனா சரி காணுமே பச்சை மிளகா சரி கூடிட்டு கூடி போட்டு எடுக்கட்டும். அவிய போட்டு தான் எடுக்கலாம். அவிய பேருந்து உரைக்கும் இல்ல அப்ப நான் இப்போ இந்த கேஸ் அடுப்புல குடும்பப்பட்டு சந்தோஷத்துல கேஸ்ல சமைக்க போறேன். சரி ஒரு தண்டை விட்டா சரி சமையல் அதே இல்ல பையன் படிச்சு போட மாட்டேன் என்ன காத்துக்கு கேஸ்லயும் சமைக்கல. அப்ப இனிமே இதுல ரச்சிய காய்ச்சுங்க எடுத்து இதுல வச்சுட்டு வெங்காயங்களுதுகளை அப்படியே அப்ப அப்படி செய்யட்டும். இந்த அடுப்புல பருப்பு வைக்கட்டும். இது பெரிய அடுப்பு குழம்புக்கு நல்ல பாப்போம் என்ன அப்ப மாத்தும். இது எனக்கு வசதி ஆகல. இது அவிஞ்சு உண்டாக்கணும். இதுக்கு ஒரு மரக்கறி எடுத்து வைப்பாக்கத்துல பொங்கி ஊற்றிக்கும். அது பெரிய சட்டி தானே. இதுக்கு எப்ப சட்டி காயட்டு உனக்கு பொறிக்க இல்லை வேணும். வச்சி கறி கொஞ்சம் பொறிச்சாதான் வச்சிக்கல வச்சி கறி பொறிச்சு இந்த வாய பதியலோ என்ன பொறிச்சு சாப்பிட்டாலும் அந்த அளவா சாப்பிட்டா சரி. நாங்க சாப்பிட்றது தெரியும் தானே. நீ சாப்பிட கூட சாப்பிடுறா போட்டு காலமா சாப்பாடும் மறந்தாச்சு. இப்படி ஒழிச்சு கொண்டு போறோம். நீங்க வாடியோட பின்னாடி பிடிச்சு பார்த்தா இந்த அளவு கிடக்கும். இப்ப எல்லாம் அப்படி பிடிக்கிறேன் வளர்ந்துட்டதுக்காக தங்களுக்கு கண்ட ஒரு குடும்பம் பள்ளிக்கூடத்தால வந்து சாப்பாடு 4 இருந்தா போடும். போய் போட்டா இப்படி கொண்டு போகும். சந்தேகம் ஒரு நாள் இப்படி கொண்டு போகுதுன்னு பார்த்தேன். பின்னாடி பிடிச்ச கொண்டா காட்டு ரெண்டாவது விளையாடாக்கும் பறிச்சு கொண்டனாலும் இருக்கு கோவிக்காங்க அப்படி வரும். எல்லாரும் அந்த சட்டி ஒரு வீடியோல சொன்னீங்க மறக்க முடியாது. அது இன்னைக்கு வரைக்கும் தண்ணி வந்து நான் எல்லாம் நல்ல சட்டி அடி பிடிக்காது. எரிஞ்சு கிடக்கா எரிஞ்சாலும் பிடிக்காது. கருப்பா கிடக்கு. அடுப்புல வச்சு நெரிச்சு போட்டேன். அடுப்புலையா கேஸ் கொஞ்சம் நான் எடுக்காம விட்டேன். காசு இல்லையாண்டு விலை கூடினோன்னா முன்னேறி எடுக்கலாம். இல்ல சொல்றேன் அப்பேக்குள்ள எரிச்ச சட்டி அது. கொதிக்கட்டேன் கொதிக்கட்டும். மச்சா போகணும் தெரியும். இது பண்ணலாம். இந்த குசினிக்காய் செய்கிறது நான் ஓடி ஓடி அங்கால எனக்கு அப்படியே லைன்ல 3 பேருக்கும் லைன்ல வீடு ஒரு கஞ்சியோட இந்த அங்காலே மாதிரி சின்ன ஆளுக்கு சின்ன கொட்டில் அந்த கொட்டில பார்க்க பாமா கிடக்கணும். அந்த பிள்ளை காசு அனுப்புறேன். உண்மையா எனக்கு யாரும் அனுப்புறோம் இல்ல வீட்டு திட்டம் தாரான்னு சொன்னாங்க. அது என்னன்னு சொன்னா அந்த 10 லட்சம் ரூபா திட்டம் என்ன கூப்பிட்டு கதை தேவை. அது மண் வாங்கவே காணுமோ தெரியாண்டுதான். இப்போ சுட்டியான விலையா 10 லட்சம் ரூபா திட்டம். 10 லட்சம் எல்லாம் உண்டு. 10 அப்ப அளவா கட்டலாதோ அளவா கட்டலாது. அவிக சொல்ற திட்டத்துக்கு கட்டும். மிச்சம் இன்னும் 10 லட்சம் போடும். 10 லட்சம் அது அவ அந்த மிஸ்ஸே சொல்றா இன்னும் 10 லட்சம் கையால போட வேண்டி வருமாண்டு. அப்ப அதால நான் வேண்டாம் பண்ணி போட்டு வந்து 2 பேர்ல கிடாக்குது 10 கூப்பிட்ட கதை உங்களுக்கு கட்டுப்படி ஆகாதானே. 10 லட்சத்துக்கு ஒன்றும் செய்யலாம். அது அத்தியாரம் ஃபுல்லா அங்கல்ல
கொஞ்சம் கூட போடுங்க வெங்காயம் போடுறேன். சரி காணுமா? பச்சை மிளகாய் போடுறது. பச்சை மிளகாய் போடுதான். வாகன சத்தம் கேட்டுக்கொண்டே இப்பதான் வாகனம் ஓடிக்கொண்டிருக்கு. ஒரு ஆள் ஓடும் ஒரு ஆள் தள்ளும், ஒரு ஆள் ஓடும் ஒரு ஆள் தள்ளும். இப்போ கொஞ்சம் நல்ல புள்ளியலாகிறாங்க. இல்லை கொஞ்சம் வளர்ந்துட்டினம் என்றது நர்சரியில் விளையாட்டு தானே வீட்டில் வந்து என் குழப்படி செய்வான்னு நினைக்கிறான் போலோட. நான் கருவேப்பிலை கருவேப்பிலை கூட போடுறோம். போடும் கறி வாட்டி தெரியல காட்டு இதுதான் கொஞ்சம் அதை சொல்றேன். நான் எந்த முறைன்னு சொல்ல நான் என்ன செய்யறேன்னா எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அவிக்கிறது. அது ஆரோக்கியமான சாப்பாடு. என்ன ரஜ்ஜியே கூடாதானே, அதை கொஞ்சம் நல்லதா தின்றாரு ஒரு நாளைக்கு. பிள்ளைகளை கொடுக்குறல தானே நாங்கள் தானே சாப்பிடுவோம். கொஞ்ச நாள் பொறிச்சு கொடுத்துட்டேன், பிறகுதான் கொடுக்கக்கூடாண்டி போட்டு நிப்பாட்டியாச்சு. பொம்பளை பிள்ளையும் தானே ஆதிராக இந்த ரஜ்ஜிகள் தானே இப்போ படிக்கிறது எல்லாம் வருத்தம் வருத்தங்கள் அதுகள் கொழுப்பு குழம்பு எல்லாம் நடக்குது. அப்போ இதுக்கு இனிமே ஒன்றும் போடுறோம் இல்லை. இல்லை உள்ளி போடுறோண்டா கொஞ்சத்தை போடலாம் தான் அடித்து வச்சு கிடக்கு. அடிச்சு வச்சு கிடக்கு. நல்லா பொரிக்கணும் வெங்காயம். இப்போ சின்ன வெங்காயம் பண்ணுறது அது இருக்கும். சின்ன வெங்காயம் 1 கிலோ 400 ரூபா, இது 1 கிலோ 200 ரூபா. டபுள் விலை. அது சத்து இருக்கு இல்லையாண்டு இல்லை. அழுகெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். 400 ரூபாய்க்கு 3 அழுகல் 400 ரூபாய்க்கு வாங்கி என்ன செய்யணும், கொண்டு வந்து 2 நாள் கூட பாவிக்கல. இது அழுகா அது நீங்களும் ஒரு நண்டைக்கு வாங்கி நாங்கள் இப்போ 1 கிழமைக்கு மேலே ஆகுது, இப்போ வரைக்கும் கிடக்குது. இல்லை வெங்காயம் தான் வேணும் வீட்டில். சில நேரம் ஒன்று கூட இருக்காது, அங்காலே ஓடுறது. அன்றைக்கெல்லாம் ஒரு நாள் சம்பலுக்கு நான் முட்டோடிய கிழமை இல்லை அங்கே ஓடி ஓடலாம் இல்லை ஓடலாம். வீட்டில் இருக்கணும் எல்லாம் வாங்கி வைக்கணும். உண்மையா சொன்னா நம்ம மாட்டியால் இனிமே என்ன உதவியாக இறவஞ்சித்தான். இது வரைக்கும் எங்களுடைய அயல்ல இருக்கிறோம்ட்டு ஒருவருடைய மாதிரி பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஒற்றுதரட்டையும் ஒரு சாமானுக்கு ஒரு உப்பு இல்லைன்றாலும் சாப்பிடுவோம், புளி இல்லைன்றாலும் சம்பல் அடிச்சு போட்டு புளி இல்லைன்றாலும் அதை விட்டு சாப்பிடுவோம், அடுத்த வீட்டுக்கு போக மாட்டோம். அப்படி ஒரு வழக்கத்தை அந்த இறைவன் கொடுத்து விடாது. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம், உப்பு இல்லாட்டிலும் சாப்பிடுவோம். அப்படித்தான் போற இல்லை தானே. கோயிலுக்கே போய் சேவை செய்து போட்டு சாப்பிடாம விட்டுட்டு வந்தாங்க. ஆக்கள் பேசுறவே இல்லை நண்டு சாப்பிட அது சாப்பிட வேணும். இல்லை சாப்பிடணும், என்னண்டா நேரங்கள் காணாது அப்படி இப்படி ஓடி வாரது. இப்பதான் அந்த இல்லையண்டோன மூணுக்கு உங்களுக்கு மற்றது முந்தி அக்கா ஊட்டி அக்கா அது பக்கத்துல அக்கா அங்க போடுறது அங்கே ஓடுறது உடனே அவா ஓடுவா எங்கள்கிட்ட. நாங்கள் அது மாறிச்சா அது உறவுகள் அவா மட்டும்தான், மற்றும்படி ஓட்டம் இல்லை. அது சில நேரத்தில் அது குடும்பத்தோட போடுங்க, ஒரு நாளைக்கு இருக்காதுங்க இருக்கு. அப்படி போனால் எங்களுக்கு கஷ்டம்தான். இருந்தா ஞானம் கொடுப்போம். அப்படியான வாழ்க்கை தான் வாழ்கிறோம். அப்படி வாழ்ந்து பழகியாக்கும். இப்போ உண்மையா எங்களுக்கு அது சரி நம்ம என்ன வேணுமென்று கேட்குறாங்களுக்கு இது வரைக்கும் இன்னது வேணுமென்று சொன்னது இல்லை. ஆக இந்த உங்களுக்கு நம்பரை அனுப்புங்க ஒன்று சொன்னால் அது விசுவாசமான ஆக்கள் அப்படிங்கிற மாதிரியான ஆக்களுக்கு அதை அனுப்பிவிட்டு அவையும் தருவீங்க. என்ன வேணுமென்று கேட்குறாங்களுக்கு வேண்டாமென்று தான் சொல்லிக் கொள்ளுவோம். தேவை ஏற்படைக்க கேட்குறோம். ஏன்னு சொன்னா நான் உங்களுக்கு பிள்ளைகள் சோம்பேறியா போடுங்க தெரியுமா. நாங்கள் இப்ப மற்றவர்கள்ட்ட வேண்டி நாங்கள் ஆடம்பரத்தை காட்டி கொண்டிருக்கோம், பிள்ளைகள் சோம்பேறியா போடுங்க. என்ன இப்ப நீங்கள் வந்து வாங்கலாம் ஏன்னு சொன்னா நீங்களும் உழைப்பு இல்லை. இப்பத்தே சூழ்நிலைக்கு தாரகாண்ட உழைப்புல சாப்பிடுறன்றது சாத்தியப்பட்டு வராதுதானே. அதான் நான் சொல்றேன். இப்ப பாரு அதோரா இந்த மாசம் 30ஆம் தேதியோட அதுக்கு தான் நான் சொல்றேன். இப்ப அப்பாவுக்கும் வேலையிலண்டு வார இல்லை, அதுக்கு பிறகு திருப்பி கம்பெனி ஒன்றும் செய்யலாத கட்டம் இல்லை. கடவுளே இந்த ஆசிரியர் வேலை மட்டும் வரணும், அந்த இறைவனுக்கு கூடான கூடிய நன்றி.
ஆனா எல்லாருடைய ஆசீர்வாதம் வெறும் மட்டும் சொல்லி ஓ எல்லாரும் அப்படித்தான் சொல்லினோம். அவன் கொஞ்சம் திறமையான ஆளும் தானே. அங்கே திறமை பார்க்க மாட்டேன். இல்ல சர்டிபிகேட்டுகள் இருக்குதானே, அதுகள் சில நேரங்கள்ல இருக்கு. பாவம் இந்த சின்ன வயசுக்குள்ளே எத்தனை சர்டிபிகேட், இல்லாத சர்டிபிகேட் இல்லை, எல்லாத்துலயும் திறமையா. ஆனா ஆளை மாத்திரம் இப்படி இப்படி கொடுத்து விடாங்க. என்ன திறமை அதுக்கு ஏற்ற மாதிரி போவோம். கோவனாரோட காட்டுறது என்னோட இவளோட தான் அடிச்சு போடுங்க. இவளும் என்ன போற பேசாம போடுவா, நானும் அமர்ந்துடுவேன், அப்பா அமர்ந்துடும். அதை விட டபுள் மடங்குல ஒரு கோவக்காரி அடுத்தது நீ அவளுக்கு அமர்ந்து விட்டு கொடுக்குற. உண்டையும் அதே மாதிரி தானே உங்க நம்பர். அதுல நட்சத்திரமே இல்லை, நட்சத்திரம் போற அதே இதுதான் அவன் செயற்பாடு ஃபுல்லா. அது பேரும் அப்படி. நான் ஆதரவை தர கண்டு கூப்பிடுறோம். இதுக்கு போட்டோம். இனி ரத்தியை உள்ளிய போடுவோம். உள்ளிய போட்டுட்டு ரத்தியை போடும். இது பருப்புக்கும் உள்ளி அரைவாசியை இவ்வளோ நாளும் இந்த சமையலை பார்த்த நீங்கள் இன்றைக்கு வித்தியாசமா பேருங்கோ. ஏன்னா நான் பொரிச்சு பிட்டாட்டி காட்டுறேன். போடும். ஓ போட முடியாது, கழுவி வச்சு கிடக்கு. அப்படியே போட்டு போட்டு கூட போட்டு ஒரு கப்பிடட்டுவோம். என்ன பருப்பு பற்றி இறஞ்சிட்டு வண்டி போட்டியோ? நான் 1000 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்படித்தான் நான் காணும் விலை வைக்கிறேன். சட்டிக்கு நாங்கள் கணக்க வந்துருக்கேன். இல்லை காணும் காணும். கிலோ 1500 என்னோட சொன்னாரு. நான் 1000 ரூபாய்க்கு வாங்கினேன். நாங்கள் 4 பேர் காணும் தான். மீன் 2000 ரூபா ஒரு கிலோ. 2500 இருக்கு மீன். அது இந்த கடற்கரையிலே இல்லை, இப்போ இந்த செத்தது இல்லை 4 பேரை காணையிலேண்டு கோரியடி போட்டு அந்த மியூசியம் அவங்களுக்கு தெரியாது. அந்த போட்டோட காணா போட்டுக்கொண்டு யாரும் சொல்ல யோசிக்க கூடாது. காணையில கஷ்டப்படணும் பெருசா தெரியாது. ஆனா இந்த காத்து நேரம் உண்மையிலேயே கடற்தொழிலுக்கு போறது பயம். கட்டும் காத்துல அது நேற்றாக கூட. அப்ப அதால இப்ப கொஞ்சம் மூடி போட்டு அவிஞ்சா போல பாப்போம். என்ன கருப்பா பதப்படுத்துவோம். உப்பு போட்டு மூடுங்க. உப்பு போடுறோம், அவியா போடலாம். உப்பு பிடிக்கத்தானே நான் எல்லாத்தையும் போட்டு அவிப்பேன். உப்பு பேன் கூட்டிட்டு போறோம். நீ காணாடி குடிச்சு பார்த்து போடும். நான் ஏன் இப்படி கேட்டு போடுறோம்னு சொன்னா அவருக்கு கொஞ்சம் உப்பு புளி வேண்டாம், கொஞ்சம் குறைவு. அவளுக்கு பாவம் நான் வேலையை கொண்டு வந்து உப்பு புளி குறைச்சி தான் சாப்பிடணும். உண்மையாக வாழ்க்கையிலமா இருக்குல்ல, இது இருக்கும் இல்லை. அப்போ நான் சொல்றது நீங்க சமைச்சு கொடுப்பா எங்களுடைய அவியல்கள் வேண்டாம், விரும்பின சமைச்சு கொடுப்பா. எனக்கு முதல் கொஞ்சம் இப்படித்தான் நான் சமைக்கல, அவிச்சு சமைக்கிறேன் தான் குறைவு. அப்போ என்ன கணக்கா முடியும்? அது ஏன் பேசுவான் குடும்பம் அதையே மூடி போட்டு கொஞ்சம் வச்சுட்டேன். முருக்கங்க நான் எல்லாம் பால் எல்லாம் போட்டு தான் மூடையிலே உப்பு போட தேவையான அளவு தேவையான உப்பு காப்பி பால் அவைய வச்சிருக்கோம். உப்பு கண்டு அவளுடைய அப்பா. அப்பா கண்ணா இதை மூட உண்டால மூடி விட்டான் எல்லாம். இந்த தட்டாலும் மூடுவாங்க. இது மரக்கறி தட்டு. அவன் அப்படி எப்படி ரெண்டு வந்துட்டு தூளை போட்டு பால் எடுத்து தூளை போட்டுட்டு பணம் தூள் எல்லாம் முடிஞ்சது. கடத்தூள் கொஞ்சம் பார்த்து தான் தூள் அளவா போடணும். சரியான 2 கரண்டி போடணும். போட்டுட்டு ரசி ஜீரக தூள் போடுறாங்க. 2 கரண்டி போடணும். 2 போடணும். சரி காணாடி பேருந்து பார்த்தோம் போடுவோம். நேற்று இந்த தூள் வச்சதான் வேண்டை திரிக்கலாம். என்ன
தேர் தண்ணி வைக்கிற சட்டிக்கு பால் வச்சுக்கூடாது. இல்லை என்னென்றால் நான் நர்சரிக்கு போட்டேனோ அப்போ எல்லா ஐயத்தும் பொறுக்கி கழுவில கொஞ்சம் தானே கழுவினாங்க. அப்போ காணுமோ என்ன விடுங்க கொதிக்கட்டும். முருங்கைக்காய் கணக்கு தேவையில்லை. இனி பிரட்டிட்டு மூடி விட்டா தானா கொதிக்கும். பிரட்டி போட்டு ஆனால் பெரிய பெரிய கறிகளை வைக்க கேஸ் முடிஞ்சு போடும். இது ஒன்றும் செய்யல. இப்போ இந்த காத்துக்காண்டி தான் இதை எடுத்து வந்து முடிய தரவாறு கஷ்டப்படுறோம் மொழியில இருந்து. இந்த வழியில இந்த கஷ்டப்படுறதை விட சமைக்கவே இல்லை. புட்டு என்ன செய்தேன் நான் புட்டு முட்டை பொரியல் கத்திரிக்காய் பொரியல் அந்த குழம்பை வச்சு கொடுக்க புளிச்சிடும் புளிச்சு போகுதாம. ஆனால் கடையில் நல்ல சாப்பாடு கடையில நல்ல அது அவங்கள்ட்ட தூண்டுகள் கொள்ளலாம். நல்ல சாப்பாடா 200 ரூபா கொடுக்கணும். வடிவா சாப்பிடலாம். மொத்த வருது உடம்பு மிச்சம் வருமானு சொல்லுவோம். இல்லாட்டில் ஒரு வாசலை வந்து 2 பேர் சாப்பிட்றதா 350 ரூபா தான். அந்த பிள்ளை வராத நேரத்தில் தாங்க பாசலை பண்ணுறோம். இது அடுப்பை கூட்டி விடலாம். நீங்கள் முருக்கங்காய் கூட்டி விடலாம். பொங்காது அப்போ சரியாடி இல்லை. நீ மூடி போட்டு கூடாக்கு அப்படி எடுக்கும். கொஞ்சம் அளவுக்கு பார்த்து தூளை விட காலம் போடணும். முதல் பாலம் விட்டுறாங்க. இது போடுவேன் ரஜிச்சிராக்கு கடைசியா இல்லை போடுறது. கடைசியா போடுவோம் முதல் பால். ஆனா இதை கொண்டு நீங்கள் இடிச்சு வைக்கலாம் தானே. இடிச்சு வைக்கலாம். இருந்துட்டு எப்பயாவது தானே போடுறோம். நாங்கள் இந்த கறிக்கு மட்டும்தானே. 200 ரூபா புதுவாக வரும் 30 ரூபா 60 ரூபாய்க்கு எல்லாம் உதார 1 ரூபா. அப்ப நட்டமே சாதாரண 30 ரூபாய்க்கு மிக்கினோம். இது வேற கடையெல்லாம் வாங்கினான். அப்ப 200 ரூபாய்க்கு கொண்டுனா ஒரு பெட்டியை கேட்டு 200 ரூபா எல்லாம் என்ன வேதி தெரியுமோ, நாங்கள் இந்த உரல்ல அடிக்கட்ட உண்டன மிச்சம் வருது. இப்போ மிக்சி என்று சொன்னா பவுடரை அரைச்சி போடலாம். அதான் பிரச்சனை. மிக்சி ஃபுல்லா அடி வரும். அங்க டெல்லி இல்லை மிக்சி. அது மிக்சியில் என்ன அடிச்சு பழதாக்கி தங்கச்சி அது எத்தனை வருஷம் லூசு தங்கச்சி வருஷம் ஒன்றாலும் அடிச்சு கொண்டாந்து அரிசி அடிச்சுதான் பச்சை அரிசிய எல்லாத்துக்கும் சரண பச்சை அரிசியா நினைக்காத அரிசி யாருமே மிக்சியில் அடிக்கும். நினைச்சு அடிச்சாலும் அங்கண்ட கொஞ்சம் பழுதா போச்சு. ஏற்கனவே பழுதா போச்சு. சரி போடு பருப்பு காய்ச்சி வச்சுக்கிட்டா கடைசியாக காட்டுங்க. கடைசியாக காட்டுறோம். அப்போ எல்லாத்தையும் காய்ச்சி போட்டு தான் இனிமேல் தொடருவோம். சரிப்பா சோறு எல்லாம் சமைச்சாச்சு. இது சோறு குத்தரிசி ஒரு பானை நிறைய சமைச்சு வச்சுக்கிறாங்க. அதுக்கு இவ்வளோ சாப்பிட போறீங்களா? இல்லை பழங்கஞ்சி முடிய பழங்கஞ்சிக்கு மாதிரி சேர்த்து மற்ற பருப்பு வெள்ளைக்கறி முருக்கங்காய் பிரட்டை குழம்பு கொஞ்சம் நிற்கிது. வரவாய் நிற்கிது. இது ரஜ்ஜி கண்ட கொஞ்சம் குழம்பு தான். குழம்பு தான் கரெக்டாக வந்தாச்சு. அப்போ நான் மீண்டும் ஒரு முறை என்னை சந்தோஷமாக வச்சுருந்த அந்த தம்பதியினருக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த நாள் நல்ல பொழுதாக அமைஞ்சு இனியே நான் நல்ல சந்தோஷமாக இருப்பேன். நல்ல நல்ல வீடியோக்கள் வரும். சாமினியும் இணைஞ்சு கொள்ளவா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. மேலே என்னத்தான் சொல்கிறது. நன்றி. நான் கிடைக்க தெரியாது. சாப்பாடு போட வந்துட்டு போகிறேன். நன்றி.